சார் மணிகண்டன் சார், நீங்கள் நினச்சது சாதிச்சிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. இங்கே பாருங்கள், அந்த வாசலை திறந்து விட்டால்டானே என்னைக்கு போல எப்பயும் 500 வருஷம் 2000 வருஷம் நடந்த திருச்செந்தூர் இன்றைக்கி தான் உண்மையாக பார்க்குறாங்க மக்கள். உள்ளே போயிட்டு அரை மணி நேரத்தில் 1/4 மணி நேரத்தில் சாமியை கும்பிட்டு அழகாக வந்துக்கிருக்காங்க. சண்முக வாசலை சுற்றி சாமியை கும்பிட்டாங்க, வந்தாங்க போகிறாங்க. கூட்டம் எப்பயும் வர கூட்டம் தான், ஆனால் கூட்டத்தை உருவாக்குனாங்கல்ல, அது மாதிரி இல்லாத கூட்டத்தை உருவாக்குனாங்க மணிகண்டன். இப்போ நீங்கள் நிரூபித்து காட்டியிருக்கீங்க. வெரி குட், சூப்பர். நல்லா போய்க்கிருக்கு. இதே தான் வருஷம்லாம் இருக்கிற கூட்டங்கள், ஆனால் இல்லாத ஒன்றை உருவாக்குறாங்க, அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு நான் பயனெல்லாம் கொடுக்க வேண்டிய என்னால் முடிஞ்ச முயற்சிகள். உங்களுக்கு நான் வீடியோ அனுப்பிட்டுருக்கேன், பார்த்துக்குவேன். ஒரு நாள் பார்த்த கூட்டம் எங்கே போச்சு நண்பா? மணிகண்டா, உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். இவ்வளோ நாளும் ஃபுல்லாக சுற்றி சாமியை பார்க்குறதுக்கு 3 மணி நேரம் 5 மணி நேரம் அடைஞ்சாங்க. பார்த்தீங்களா, வெறிச்சோடி கிடக்கு. அந்த ஒரு வாசல் திறந்ததுனால 10 நிமிஷத்தில் எல்லாம் மாறிக்கிடுச்சு. ஒராத்தையும் மக்களை பூரா முட்டல் ஆக்கிட்டு கோயிலில் எல்லாம் அடிச்சுக்கிருக்காங்க. பார்த்துக்குங்க, இதுதான் கோயில் கூட்டம். இன்றைக்கி அந்த ஒரு வாசல் திறந்ததுனால இதுதான் கோயிலுடைய நிலைமை. சும்மா போட்டுட்டு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம்னு எல்லாத்தையும் மறித்து போட்டு மக்களை ஏமாத்தினாங்கல்ல. இது வரைக்கும் மக்கள் இப்போதாவது ஒழிச்சுக்குங்க. பார்த்தா 10 நிமிஷத்தில் கோயிலில் சாமியை கும்பிட்டு வந்துடலாம். 6 மணி நேரம் 5 மணி நேரம் போட்டாங்கல்ல, அதுக்கு உண்டான விளக்கம் கிடச்சிருச்சா? ரைட், பார்த்துக்குங்க மக்களே. நீங்களாவது இனிமேலாவது தெளிவாக முடிஞ்சுக்குங்க. சும்மா போட்டு குலைக்காதீங்க. 1 மணி நேரம் திறந்து விட்ட வாசலுக்கே இப்படி வெறிச்சோடி போச்சு. ஆனால் நம்மளை 5 மணி நேரம் 6 மணி நேரம் காக்க போகிறாங்கல்ல, இதுக்கு விட கிடச்சிருச்சு. ஃபாலோ பண்ணிக்கங்க. மணிகண்டா, உங்களோட முயற்சி வெற்றியாயிடுச்சு.